ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க யாருன்னா சங்கீதா மேடம் ஃப்ரம் திருச்சியில் காட்டூர். எஸ் கரெக்ட். ஸோ இவங்களை யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார். அவரே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இன் லைலா காலேஜ். அவர் எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசனோட தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லி அனுப்பிச்சார் மேடம். ஆக்சுவலாக அவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் சிபி டாக்டரோட பேஷண்ட், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. அவங்க ரொம்ப பெட் இதில் தான் இருந்தாங்க. பெட் ரிடனாக இருந்தாங்க. ஓகே. ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு வெரி குட். அவங்க என்ன ரெஃபர் பண்ணாங்க, எனக்கு சிபி டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் திருச்சியிலேருந்து டாக்டர் சிபியை மீட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்தீங்க. ஆமாம். ஸோ நீங்களும் வந்து டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமோட வந்தீங்க. அதே மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், டிஸ்க் பல்ஜ், வெர்டிகோ, நெக் ஸ்டிஃப்னஸ், ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராப்ளம். ஆனால் மேடம் ஒன்று சொன்னாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் இந்த வீடியோ. அது வந்து நான் சொல்றதை விட இவங்க சொன்னா நல்லா இருக்கும் மேம், ப்ளீஸ். ஆக்சுவலாக மேம் இவ்வளோ இது சொன்னாங்க, இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸ்பைனுக்கு மட்டும் டாக்டர் சிபி டாக்டர் பார்த்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் மற்ற இஷ்யூஸ்க்கு வேற வேற டாக்டர் பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிபி டாக்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இது ஸ்பைன் அலைன்மெண்ட் பண்ணாவே எல்லா இஷ்யூஸும் நார்மல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா அது இப்போ 4th செஷன் வந்திருக்கேன். வெரி குட். ரொம்ப நல்ல ஒரு 60-70% இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் டினிட்டஸ், மெயின்லி வந்து அசிடிட்டி, ப்ளோட்டிங், நெக் ஸ்டிஃப்னஸ் அண்ட் வெர்டிகோ, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரை பார்க்கணும்னு சென்னைக்கு வந்த ஒரு பேஷண்ட் வந்து, ஒரு கிளைண்ட் வந்து, பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட், ரவிக்குமார் சார் கொடுத்த ட்ரஸ்ட்ல இங்கே வந்ததுனால எல்லா ப்ராப்ளமும் ஒரு இடத்துல சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ அது எல்லாத்தையும் விட சரி வந்ததுதான் வந்தோம், நம்ம இங்கேயும் பார்த்துட்டு டீடாக்ஸும் பண்ணிக்கலான்னு ஒரு கன்சர்ன்ல இங்கே வந்ததுக்கப்புறம் த மெயின் பர்பஸ் ஆஃப் த வீடியோ ஸ்டார்டட். ஸோ டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் அதை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப லைட்டா இருக்கு பாடி. வெரி குட். அப்புறம் ஐவி தெரப்பி எடுத்திருந்தேன் லாஸ்ட் செஷன்ல. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேத்துக்கு இது தெரியாது. ரா ரைஸ் ஈட்டிங், ரா ரைஸ் நத்திங் பட் ஒரு பச்சரிசி வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. தட்ஸ் a sign of அயன் டெஃபிஷியன்சி. உடம்புல வந்து இரும்புச்சத்து கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி ரா ரைஸ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரெக்கரண்ட் த்ரோட் கிளியரிங் அப்படி கிளியர் பண்ணிட்டே இருக்குது. இட்ஸ் ஆல் சைன் ஆஃப் உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் அயன் கம்மியாக இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம இங்கே ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் முன்னாடி விட மேடம் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க, கொஞ்சம் பிரைட் ஆயிட்டாங்க. உண்மை தானே மேடம்? லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அதே மாதிரி ஸ்லீப் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாப் 3 உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அது டாப் 3 என்ன சொல்லுவீங்க? சிபி டாக்டர் பார்த்தது எல்லா ஜாயிண்ட் பெயின் எல்லாமே பெயின்லாம் ரொம்ப கம்மியா, பெயின் இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட். அந்த கிடினஸ் இது எல்லாமே நல்லா கம்மியா இருக்கு. கிடினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். ஓகேடா. கட் ஹெல்த் ஓகே. ஸ்லீப் இப்போ நல்ல ஸ்லீப். ஆமா, மெயின்லி தூக்கம் இல்லாம நிறைய ப்ராப்ளம். என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா அவங்க கண்டிப்பா என்ன ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆக்சிப்ளஸோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ தட்ஸ் த ரீசன் த ஹோலிஸ்டிக் ஹீலிங்னு சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையும் கேட்கறதா மேம், ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஒன் வேர்ட்ல நான் சொல்ல முடியாது. ஒன் வேர்ட். சரி, என்ன மேஜிக் மிராக்கிள். ஓகே மேம். அப்புறம் போதும், நிறைய சொல்லிட்டாங்க. இதை விட முக்கியமான எனக்கு இன்னைக்கு பெரிய ஹானர் என்ன அப்படின்னா, ஸோ சாரும் மேடமும் ட்ரீட்மெண்ட்காக திருச்சியிலேருந்து வராங்க. இன்னைக்கு அவங்களோட டாட்டர் ஆல்ரெடி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஃபேமிலிலேயே இருக்கிறதுலே குட்டி மெம்பர் யாருன்னா அவங்களோட கடைசி பையன் 6 வயசு, அவங்களையும் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி ஹாஸ்பிட்டல், ஃபேமிலி வெல்னஸ் சென்டரா மாதிரி இருக்கு. ஸோ வெல்னஸ்ங்கிறத பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான் பண்ணணும், 50 வயசுக்கு மேலே தான் உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணணும் இல்லை. இட்ஸ் ப்ரிவென்டிவாக ஈவன் நம்ம குழந்தையிலேருந்தே அதை நம்ம சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியான ஒரு குழந்தையா சொசைட்டிக்கு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். வேற ஏதாவது மக்களுக்கு கன்வே பண்ணுமா மேம்? ஆக்சுவலாக நான் என்னோட இஷ்யூஸ்க்காக நிறைய டாக்டரை பார்த்துருக்கேன், எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. டாக்டர் சிபி இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் தேங்க்ஸ் டு சிபி சார். ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு வீடியோ கேட்ட போது மேம் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பிளான் பண்ணிட்டு வந்து சொல்றேன்னாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்றதா, there is no planning, it's a spot on spot. நீங்க மனசுல பட்டது சொல்றதுதான் ஆக்சிப்ளஸோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க கண்ணில் படணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ் ஆஃப் த வீடியோ. அதே மாதிரி திருச்சியிலேருந்து வராங்க. ஸோ தே ஸ்பெண்ட் தேர் டைம் ஃபார் தேர் ஹெல்த். உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் மெயின் டேக் ஹோம் மெசேஜ். வேறு ஏதாவது சொல்லணுமா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ.